எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 4-5 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. அதில் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஜாரில் சீரகம், மிளகு ஒரு ஓட்டி நல்லா தூளாக சுற்றி எடுத்துக்கிட்டு அதுலேயே தோலோட பூண்டு ஒரு 10 பல் பூண்டும் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாவும் சேர்த்து ஒரு சுற்று ஓட்டி நான் அந்த தூளை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ எண்ணெயோடு சேர்த்துக்கலாங்க. எண்ணெயோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதிலே சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா தூளாக அரிஞ்சு அதிலே சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ தக்காளியை வதக்கிக்கிட்டே புளி ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. புளி சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அது ஒரு கொதி வந்த உடனே நான் ஒரு பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் நல்லா ஆட்டி புளிஞ்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். நான் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நல்லா திக்காக ஆட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அந்த பாலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம உப்பு காரம் சரி பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இறக்கிடலாம்.